இலங்கைக்கும் சிங்கள மொழிக்கும் உரித்தான சில சொற்கள் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியில் இப்பொழுது சேர்க்கப்பட்டுகின்றன என்ற சந்தோஷமான செய்தியை இந்த நாளில் காலை வேளையில் ஒரு ஆங்கில செய்தி தடத்திலே பார்த்தேன். நியூஸ் ஃபயர். கொத்துரொட்டி, கிரிபத், வட்டிலாப்பம், பைரா, பப்பரே, ஒசரி இப்படி பல சொற்கள் அதிலே உள்ளடங்கியிருந்தன. அந்த சொற்களின் பட்டியலை அவதானித்து பார்க்கும்போது இதெல்லாம் சிங்களத்துக்கென்றும் இலங்கைக்கென்றும் தனித்துவமான சொற்கள். பைலா எல்லாம் போர்ச்சுகலிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. போர்ச்சுகீச மொழியிலிருந்து. இலங்கையை போர்ச்சுகீசியர் ஆண்ட காலத்திலே ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக உருவான சில கலை வடிவங்களில் பைலாவும் ஒன்றாக சேர்ந்து கொண்டது. ஆனால் இப்பொழுது அது இலங்கைக்கு சொந்தமானதாக மாறியிருக்கிறது. ஒரு பக்கம் இதையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருந்த வேளையில் நண்பர்கள் பல பேர் கேட்ட கேள்வி, அப்படியானால் கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று சொல்லப்படுகின்ற உலகத்தின் செம்மொழிகளில் ஒன்று, உலகத்தின் மிக பழைய மொழிகளில் ஒன்றாக சொல்லப்படுகின்ற தமிழ் மொழி, அண்மையில் கூட கன்னடம் போன்ற திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ்தான் என்று கமலஹாசன் சொல்லி சர்ச்சைகளை மாட்டிக்கொண்டார் இல்லையா? அப்படிப்பட்ட பழந்தமிழ் மொழியிலிருந்து எந்த சொற்களும் ஆக்ஸ்போர்ட் அகராதியில இல்லையா என்று சொல்லி பல பேர் கேட்டிருந்தால், உண்மையில் ஒன்று அவர்கள் அறியாமையில் இருப்பவர்கள், இரண்டாவது அவர்களுக்கு இந்த தமிழ் மொழியின் செழுமை, தமிழ் மொழியின் தாக்கம் மற்ற மொழிகளில் எவ்வாறு ஊடுருவி இருக்கிறது என்பது குறித்து தெரியாது. மிக சின்ன அழகான சில உதாரணங்களை இப்போது சொல்ல வேண்டும் என்று யோசித்தேன். இந்த ஆக்ஸ்போர்ட் அகராதி எடுத்து பார்த்தால் அம்மா, அப்பா, ஐயா, அண்ணா போன்ற சில இலகுவான சொற்கள் கூட ஆக்ஸ்போர்ட் அகராதியில் இடம் பிடித்திருக்கின்றன. தமிழ் மொழியிலிருந்து உருவான சொற்களாக. ஏன் கட்டுமரம், இதை சொன்னவுடன் உங்களுக்கு வேறு யாராவது ஞாபகம் வந்தால் நான் பொறுப்பில்லை. ஆனால் கட்டமரான் என்று சொல்லி ஆங்கிலத்திலே அது கொஞ்சம் திரிவடைந்து பயன்படுத்தப்படுகிறது. டீக் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற தேக்கு தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு கடன் கொடுக்கப்பட்ட ஒரு சொல். நாங்கள் பல சொற்களை இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழின் செழுமையும் தமிழ் நாகரிகத்திலே உருவான பல்வேறு சொற்களும் எமை அறியாமலே அது வேறு மொழிகளுக்கு கடன் கொடுக்கப்பட்டுகின்றன. வேறு மொழிகள் அந்த தாக்கத்திலே அந்த தமிழ் மொழியின் சொற்களை உள்வாங்கிக் கொண்டுகின்றன. குறிப்பாக தாவரவியல் சொற்கள், பல தாவரங்கள், விலங்கு பெயர்கள், அதுபோல சில முக்கியமான மூலிகைகளின் பெயர்கள் அப்படியே தமிழ் மொழியையே நேரடியாக ஆங்கிலத்திலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள், பயன்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். இவையும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் இடம்பெற்றிருக்கின்றன. முருங்கை, அதுபோல கீரை வகைகள் போன்றவையும் இதில் உள்ளடங்கும். இந்த தமிழ் மொழிகளில் அடுக்கப்பட்டிருக்கின்ற சில எனக்கு தெரிந்த தேடி எடுத்த சில சொற்கள், இப்பொழுது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் இருக்கின்ற சில சொற்களை சொல்ல முதல், புதிதாக இந்த ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் அகராதியிலே சேர்க்கப்பட்ட சிங்கள சொற்கள் இல்லாவிட்டால் இலங்கைக்கான சொற்கள் சிலவற்றை பார்க்கலாம். இலங்கையின் தேசிய உணவாக இப்பொழுது மாறிப்போன கொத்து ரொட்டி. இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து யார் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய ட்ரெடிஷனல் உணவுகள், பாரம்பரிய உணவுகள் என்று சொல்லி சோறு கறி என்று கொடுக்காமல் கொத்து ரொட்டியில் இந்த ஸ்பெஷல் இருக்கு என்று சொல்லிக் கொடுப்பது வழக்கமாகி போய்விட்டது. ரொட்டியை துண்டுகளாக வெட்டி மரக்கறிகளோடும் முட்டையோடும் மாமிசங்களோடும், தேவைப்பட்டால் மாமிசம் இல்லாவிட்டால் தனியே மரக்கறியோடும் சாப்பிடலாம். அப்படி உண்ணக்கூடிய ஒரு உணவு இலங்கைக்கன்று இப்பொழுது பிரத்யேகமான உணவாக மாறி இருக்கிறது. இந்தியாவில் இது கொத்து பரோட்டான்னு சொல்வார்கள். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற தமிழர் வாடு நாடுகளிலும் இது இலங்கையிலிருந்து போய் சேர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுபோல கிரிபத், பாட்சோறு, தமிழிலே பாட்சோறு என்று சொல்லக்கூடியது, இது சிங்களவர்கள் பொதுவாக தங்களுடைய பாரம்பரிய கொண்டாட்டங்களில் பயன்படுத்தப்படுகிற மங்கள விஷயங்களாக இடம்பெறும் போது, மகிழ்ச்சியான விடயங்கள் இடம்பெறும் போது இந்த கிரிபத் கொண்டாடி மகிழ்வார்கள். எங்களுக்கு மனதுக்கு ஒவ்வாத, எங்களது மனதை பாதித்த ஒரு நிகழ்வு இடம்பெற்ற வேளையிலும் இவர்கள் கிரிபத் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்று இன்று வரை அவர்களை நாங்கள் குற்றம் சுமத்திக் கொண்டே இருக்கிறோம் என்பதும் காலத்தால் அடிக்க முடியாத ஒரு வடு. அது இருக்கட்டும். வட்டிலாப்பம் பொதுவாக இலங்கையிலே பயன்படுத்தப்படுகின்ற முஸ்லிம்களின் மிகச்சிறந்த சுவையான உணவு வகைகளில் ஒன்று. முஸ்லிம் பண்டிகையிலிருந்து வரும்போது நாங்கள் அநேகமானோர் கேட்பது வட்டிலாப்பம் இல்லையான்னு சொல்லி. அதே போல மல்லுங் என்று சொல்லப்படுகின்ற கீரை வரை ஒன்று. இது பொதுவாக கீரை வகைகளையும் தேங்காய் பூவையும் பயன்படுத்தி சிங்களவர்கள் சமைக்கின்ற ஒரு மிகச்சிறந்த கீரை சுண்டல் போன்ற ஒரு வகையான உணவு. ஆஸ்பெசுமா நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆஸ்பெசுமா டிக்ஷனரியில் இடம்பெறவில்லை. ஆனால் ஆஸ்பெடமைஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை, இது பொதுவாக வயல் நிலங்களை அறுவடைக்கு தயார்படுத்துகின்ற ஒரு காலகட்டம், விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டது. அதுவும் இம்முறை அஸ்பெடமைஸ் என்று ஒரு சொல்லாக ஆக்ஸ்போர்ட் அகராதியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, சேர்க்கப்பட்டிருக்கிறது. பைலாவும் பப்பரையும் இல்லாமல் இலங்கை இசை இப்போதெல்லாம் இல்லை. குறிப்பாக பைலா என்பது உற்சாகத்தோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு நடன வகை. போர்ச்சுகீசிய நடன வகையிலிருந்து சிங்களத்துக்கு உள்வாங்கப்பட்டிருந்தது. தமிழிலும் பைலா இருக்கிறது. அது இலங்கையின் கொண்டாட்ட நடன வகைகள் உண்டு. பப்பரே இது ஒரு கொண்டாட்ட வகையான இசை வடிவம். விளையாட்டுகளில் மிக முக்கியமாக கிரிக்கெட்டிலே இந்த பப்பரே இசை இல்லாமல் இலங்கையிலே கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க முடியாது என்று சொல்வோம். ஒரு பேண்ட் மியூசிக் என்று சொல்லி நாங்கள் அதை சொல்லிக் கொள்ளலாம். இதுவும் ஆக்ஸ்போர்ட் அகராதியில் இம்முறை சேர்க்கப்படுகின்றது.
நாங்கள் புத்தாண்டு கொண்டாட்டம் என்று சொல்வோம், புது வருஷம் என்று சொல்வோம், நியூ இயர், சிங்கள தமிழ் நியூ இயர் சொல்லி பொதுவாக இங்கே கேலண்டரில் பதியப்படுகின்ற விடயத்தை அண்மை காலமாக அவருது என்று சொல்லியே அது பழக்கத்துக்கு வந்துவிட்டது. இப்பொழுதெல்லாம் அவருது என்றால் ஆங்கிலத்திலும் அது அவருது தான், தமிழிலும் அவருது தான் என்ற நிலையோடு இருக்கிறது. சிங்களவர்கள் கொண்டாடுகின்ற புத்தாண்டுக்கு அவருது, தமிழர்கள் கொண்டாடினால் அது சித்திரை புத்தாண்டு. இந்த அவருது நேரடியாக சிங்கள வார்த்தையாகவே அப்படியே ஆக்ஸ்போர்ட் அகராதியிலே உள்வாங்கப்படுகின்றது. சித்திரை புத்தாண்டு சிங்களவர்களின் புத்தாண்டு கொண்டாட்டமாக பதியப்பட்டுகின்றது. பொதுவாக சிங்களவர்கள் உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்களாக இருப்பவர்கள், பணக்காரர்களாக இருந்தால் அவர்கள் வளவக்காரையோ என்று சொல்வார்கள். அதாவது வளவு வைத்திருப்பவர்கள். தமிழிலே வளவு தானே, அந்த வளவ என்று சொல்லப்படுகின்ற அந்த சிங்கள சொல் இப்பொழுது ஆக்ஸ்போர்ட் அகராதியிலே உள்வாங்கப்படுகிறது. அதாவது மிக பெரும் பணக்காரர்கள் வாசிக்கின்ற மாளிகையோடு கூடிய ஒரு வீடு, அந்த மாளிகையோடு கூடிய ஒரு வீட்டு தொகுதி, ஒரு பெரிய ஒரு காணியையும் உள்ளடக்கி ஒரு மாளிகை இருந்தால் அதை வளவு என்று சொல்லி தமிழிலே நாங்கள் சொல்வது போல வீடு வளவு என்று சொல்லுவோமே, அது போல இது வளவ என்று சிங்களத்திலே பயன்படுத்தப்படுவது. அதுவும் இம்முறை இப்போது ஆங்கிலத்திலே ஆக்ஸ்போர்ட் அகராதியிலே உள்வாங்கப்படுகிறது. இறுதியாக ஒசரி, சிங்கள பெண்கள் அணிகின்ற சேலை வகை. அவர்களது அந்த மடிப்புகளோடு கூடிய இடுப்பிலே மடிப்புகளோடு கூடிய சேலை வகை அணிவார்கள். கண்டியன் சாரி என்று பொதுவாக சொல்லப்படுகின்ற முறை கண்டியன் சேலை வகை முறை, அது ஒசரி என்று அழைக்கப்படுவதுண்டு. அதுவும் இப்போது ஆக்ஸ்போர்ட் அகராதியிலே உள்வாங்கப்படுகிறது. இதுதான் புதிதாக சேர்க்கப்பட்ட இலங்கைக்கு சம்பந்தப்பட்ட சிங்களத்தோடு தொடர்பட்ட சொற்கள். இனி நாங்கள் தமிழிலே என்னென்ன சொற்கள் காலாகாலமாக ஆக்ஸ்போர்ட் அகராதியில் இடம் பிடித்தும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்களுக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் ஆக்ஸ்போர்ட் அகராதியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறதா என்று நிச்சயமாக தெரியாது. இந்த பட்டியலை தருகிறேன். அப்பா, அண்ணா, ஐயோ, ஐயோ. பொதுவாக நாங்கள் கவலையோடு சொல்கின்ற, ஆச்சரியத்தோடு சொல்கின்ற, இல்லாவிட்டால் அவரத்திலே சொல்கின்ற ஒரு வார்த்தை, அதுவும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் இருக்கிறது. அம்மா ஏற்கனவே நீண்ட காலமாக இந்த ஆக்ஸ்போர்ட் அகராதியில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு வார்த்தை. ஐயா பொதுவாக மரியாதையாக ஒருவரை அழைக்கின்றது. சில இடங்களில் அப்பாவை சொல்வோம், சில இடங்களில் ஐயா என்று பெரியவர்களை அழைப்போம், வீட்டுக்கு மூத்தவர்களையும் அழைப்போம். அந்த வார்த்தையும் ஏற்கனவே ஆக்ஸ்போர்ட் அகராதியில் இடம் பிடித்திருக்கிறது. கட்டுமரம், அது கட்டமரான் என்ற ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்படுகின்றது. கரி, இது தமிழில் இருந்து சென்ற வார்த்தை தான். சிங்களத்திலும் கரிதான், தமிழிலும் கரிதான், ஆங்கிலத்திலும் அது கரிதான். இப்போது முல்லிகை சுவாமி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. தமிழ் மிளகு தண்ணி, அவ்வளவுதான். இது மட்டுமல்லாமல் செருட்டு என்று அழைக்கப்படுவது வேறு எதுவும் அல்ல, எங்கள் ஊரில் புகையிலையிலிருந்து செய்யப்படுகின்ற சுருட்டு. அதுபோல காயர் என்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது ஆங்கிலத்திலே சொல்லப்படுவது CHOIR என்று சொல்லப்படுகிற காயர் அல்ல, இது காயர் என்று சொல்லப்படுவது கயிறு. அதன் அப்படியே ஆங்கில வடிவமாக காயர் என்று பயன்படுத்தப்படுகிறது. COIR. கொரண்டம் என்ற ஒரு மூலகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இது உண்மையில் தமிழில் இருந்து சென்ற வார்த்தை என்று சொன்னால் நாங்கள் நிறைய பேர் ஆச்சரியப்படுவோம். உண்மைதான். தமிழிலே இது குருந்தம் இல்லாவிட்டால் குருவிந்தம் என்று சொல்லப்படுவது உண்டு. அது அப்படியே ஆங்கிலத்தில் இப்பொழுது கொரண்டமாக பலரது பயன்பாட்டிலே புழக்கத்திலே இருக்கிறது. தமிழ் நிறைய பேருக்கு அதில் மறந்துவிட்டது. அதுபோல பந்தல் ஆங்கிலத்திலே பேண்டல் என்று சொல்கிறார்கள். நாங்கள் அமைக்கின்ற கனோப்பி என்று சொல்லி ஆங்கிலத்திலே இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது. அது பொறுத்தான் தற்காலிகமாக அமைக்கின்ற ஒரு கூடாரம் இல்லாவிட்டால் ஒரு கூட்டில் போல உருவாக்கப்படுகின்ற, குறிப்பாக விழாக்களுக்காக உருவாக்கப்படுகின்ற தற்காலிக அமைப்பு ஒன்று. ஆரம்பத்திலே தேக்கை சொல்லியிருந்தேன். பச்சிலை என்பது பச்சோரி என்று சொல்லி ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல வெற்றிவேர் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. இப்படி ஏராளமாக அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனபடியால் இந்த சிங்கள வார்த்தைகள் இடம்பெற்று விட்டன. எங்கே எங்கள் தமிழ் வார்த்தைகள் ஆக்ஸ்போர்ட் அகராதியில் இடமில்லையா, ஆக்ஸ்போர்டே எங்களை நீ கவனிப்பதில்லை என்றெல்லாம் ஏங்காதீர்கள், தேடாதீர்கள், கோபப்படாதீர்கள். ஏற்கனவே தமிழ் வார்த்தைகள் ஆயிரம் 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 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் சொற்கள் ஆக்ஸ்போர்ட் அகராதியில் இடம்பெறாமல் இருக்குமா? அவை ஏற்கனவே இடம்பெற்றிருக்கின்றன. காலாகாரத்துக்கு மாற்றங்களை பெற்று இடம்பெற்றுக் கொண்டும் வரும், அவ்வளவுதான். அதுபோல எங்கள் மொழியிலிருந்து கடன் வாங்கப்பட்டு இன்னும் ஏராளமான வார்த்தைகள் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாங்களும் அவற்றை சாதாரணமாக அன்றாடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவை உண்மையாக உருவானது தமிழில் இருந்துதான் என்று தெரியாமலே. எனவே தெரிந்து கொள்வோம். இது தவிர இன்னும் நீங்கள் அறிந்த சொற்கள் ஆக்ஸ்போர்ட் அகராதியில் இடம் பிடித்திருந்தால், இல்லாவிட்டால் காலப்போக்கிலே தமிழிலிருந்து தெரிவடைந்து வேறு மொழிகளுக்கு மாற்றப்பட்டிருந்தால் அது பற்றி கட்டாயமாக எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிந்து கொள்கிறேன்.